அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே டிஸ்லைக் போட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருந்தும் இப்போ ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான், இனி உங்கள் வீடியோவுக்கு டிஸ்லைக்ஸ் வந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா டிஸ்லைக்ஸ் வந்தாலும் இனி உங்கள் வீடியோக்களுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும். ஸோ அது எப்படி, டிஸ்லைக்ஸ்னால் என்ன, ஓவரால் இந்த என்கேஜ்மெண்ட்டோடைய ஒர்க் என்ன, இதை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதே சமயம் நீங்கள் பண்ணுற ஒரு சில தவறுகள், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக கூட இருக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறது மூலிமா நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயத்த, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சில விஷயங்களை கூட நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ பொதுவாக நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணாலும் சரி, லைவ் அப்லோட் பண்ணாலும் சரி, அந்த வீடியோக்கு இந்த லைக்ஸ் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷம் வருதோ அந்த அளவுக்கு இந்த டிஸ்லைக், உங்கள் வீடியோ பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான சிம்பிளுக்காக டிஸ்லைக்ஸ் வரும். ஸோ அந்த டிஸ்லைக் வந்தாலும் ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வருத்தப்படுறத நிறுத்துங்க. ஓகேங்களா? பொதுவாக டிஸ்லைக் வரதுங்கிறது உங்கள் வீடியோ நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஓகேங்களா? எவ்வளோ சூப்பரான வீடியோவாக இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு டிஸ்லைக்ஸ் வரது இயல்பு. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காக டிமோட்டிவேட் ஆயிடாதீங்க. நிறையா கிரியேட்டர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? டிஸ்லைக் வந்துட்டால் போதும், உடனே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க, அல்லது அன்லிஸ்ட் ஆக்கிடுறாங்க, ப்ரைவேட்டில் போட்டுடுறாங்க. டிஸ்லைக்ஸ் வந்த வீடியோன்ட்டு நீங்கள் வருத்தப்படுற வீடியோ உங்களுடைய சேனலையே மானிட்டைஸ் பண்ணக்கூடிய வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்லைக்கு, லைக்கு, ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு தான். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், யூடியூப் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே, இந்த லைக்கு, டிஸ்லைக்கு, உங்கள் வீடியோவை யாராவது வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இது எல்லாமே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் சேனலுக்கு கிடைக்கக்கூடிய, உங்கள் வீடியோவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட், அவ்வளவுதான். உங்கள் வீடியோவுக்கு அதிக லைக் வந்தாலும் அது ஒரு என்கேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும், டிஸ்லைக்ஸ் வந்தாலும் என்கேஜ்மெண்ட்டு தான். ஓகேங்களா? உங்கள் வீடியோவை 10 பேருக்கு யாராவது ஷேர் பண்ணுறாங்கன்னா அதுவும் என்கேஜ்மெண்ட்டு தான். என்கேஜ்மெண்ட்னா என்னென்னா, உங்கள் வீடியோவை வியூவர் பார்க்குறாங்க, பார்க்குறதோட இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறாங்க, உங்கள் வீடியோவோட ஒன்றிணைகிறாங்கன்ட்டு யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கும். ஓகே, அப்போ இன்னும் 4 பேர்த்துக்கு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணும். இந்த ப்ரொமோட் பண்ணுறது உங்கள் வீடியோவுக்கு லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீடியோவுக்கு டிஸ்லைக்ஸ் அதிகம் வந்தாலும் உங்கள் வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ப்ரொமோட் பண்ணும். இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய பேர் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. நான் யார் என்னன்னு பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் உங்களுக்கு மேபி எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே உண்மையாக சொல்லுங்கள், நம்மளால் பிடிக்கப்பட்டு, நம்ம விருப்பப்பட்டு, நம்ம நேசிக்கப்பட்டு, நம்ம அவங்கள ரசித்ததுனால தான் அவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்களா? அப்படி ஃபேமஸ் ஆனவங்க, இப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்க அதிகமாக வெறுக்கப்பட்டிருக்காங்களே தவிர ரசிக்கப்பட்டதே இல்லை. அதாவது இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே டிஸ்லைக் போட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருந்தும் இப்போ ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்காங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் யூடியூப், இன்ஸ்டா, இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்களுடைய வேலை. நீங்கள் லைக் அதிகம் வாங்குறீங்களோ, டிஸ்லைக் அதிகம் வாங்குறீங்களோ, மொத்தத்தில் உங்களுடைய ஃபேஸை காமிச்சா ஆடியன்ஸ் கொஞ்சம் நேரம் இன்வால்வ் ஆகுறாங்களா, அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்து இப்போ செலிப்ரிட்டியாக இருக்கிற எல்லாருமே அதிகமான டிஸ்லைக்ஸ் வாங்கினவங்க தான், அதிகமாக பலராலையும் வெறுக்கப்பட்டவங்க தான் இப்போது செலிப்ரிட்டியாக இருக்காங்க. நம்ம அந்த லெவலுக்கு போக வேணாம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது இப்போ தான் ஒரு லெவலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த டிஸ்லைக்குங்கிறதும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். எப்போ தெரியுமா நீங்கள் ஃபீல் பண்ணணும்? உங்கள் வீடியோவுக்கு ஒரு 1000-2000 வியூஸ் வருது, ஆனால் ஒருத்தர் கூட லைக்கும் போடலை, டிஸ்லைக்கும் போடலை, உங்கள் வீடியோவை 4 பேர்த்துக்கோ ஷேரும் பண்ணல, 1000 பேர்த்தில் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்படின்னா தான் உங்கள் வீடியோவில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் போடுற வீடியோவில் லைக்கு, டிஸ்லைக்கு, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, மேபி அது பேட் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் ஒரு கமெண்ட் வருது, பேட் கமெண்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பேட் கமெண்ட் பண்ணுறதுக்காவது உங்கள் வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி உங்களுக்காக கொஞ்சம் யோசித்து ஒருத்தன் பேட் கமெண்ட் போடுறான் பாருங்கள், அதுவும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது பேட் கமெண்ட்டு, இவர் தப்பாக கமெண்ட் பண்ணதுனால இந்த வீடியோவை நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு யூடியூப் நினைக்காது. மொத்தத்தில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு வியூவர் வந்து இந்த கிரியேட்டருக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, ஒரு என்கேஜ்மெண்ட், சரி இதே மாதிரி ஒரு 4 பேத்துக்கு இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அப்போ இந்த வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் என்கேஜ் ஆகும் அப்படின்னு தான் யூடியூப் நினைக்குமே தவிர, இது நல்லது இது கெட்டதுன்ட்டு பிரித்து பார்க்குற தன்மை வந்து யூடியூப் அல்காரிதம், யூடியூப் சிஸ்டம் ப்ரோக்ராமுக்கு கிடையாது. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஐயோ எனக்கு டிஸ்லைக் வந்துருச்சு, ஐயோ என் வீடியோ யாருக்கும் பிடிக்கலையோ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, ஓகேங்களா? மொத்தத்தில் உங்கள் வீடியோக்கு என்கேஜ்மெண்ட் கிடச்சிருக்கு, அதுதான் முக்கியம். நீங்கள் தாராளமாக வீடியோஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் யூடியூப் சைட்லையும் சொல்ல வர விஷயமும். யூடியூப் சைடில் எந்த ஒரு இடத்துலையும் டிஸ்லைக் அதிகம் வர வீடியோவை நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் அல்லது வியூஸ் கம்மி பண்ணிடுவோன்ட்டு எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை, ஓகேங்களா? ஏன் நான் இந்த வீடியோவை இப்போ சொல்கிறேன்னா நிறைய பேர் டிஸ்லைக் வந்துருச்சு அப்படின்ட்டு வீடியோவை டெலிட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டிஸ்லைக்குங்கிறதும் ஒரு பெஸ்ட்டான என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர அது வேறு தப்பாக எந்த ஒரு இதுவும் இல்லை. மேபி உங்கள் வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம யோசிக்கலாம், ஓகேங்களா? டிஸ்லைக்குங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ சூப்பர் பர்ஃபெக்டாக போட்டாலும் வேணும்னே டிஸ்லைக் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான், இதை நினச்சி யாரும் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? மொத்தத்தில் உங்கள் வீடியோவுக்கு ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக்கு, டிஸ்லைக்கு இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னு நினைங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் இதை சொல்லலான்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் பண்ணுற ரொம்ப மைல்டூட்டான தப்பு தான் இது. நான் அடுத்தடுத்து நம்ம சப்ஸ்கிரைபரோடைய டவுட்ஸை தான் அதிகமாக கிளியர் பண்ணி வீடியோவாக போட போகிறேன். அதுக்கு நடுவில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வீடியோவும் வரும். ஸோ இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயங்காமல் நம்ம சேனல் வீடியோ செக்ஷனில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவாக நான் கிரியேட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க, ஏன்னா அப்போ தான் அது எனக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ லைக்கோ டிஸ்லைக்கோ இந்த வீடியோவில் ஏதோ ஒன்று போடுங்க, மொத்தத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று போட்டிருக்கணும், அவ்வளோதான். கமெண்ட்டு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ மொத்தத்தில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் நீங்கள் இதை என்கேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விடுறத விட இந்த மாதிரி ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுக்குறப்ப தான் அந்த வீடியோ நல்ல வீடியோவாக கெட்ட வீடியோவெல்லாம் பார்க்காது, ஆட்டோமேட்டிக்காக நல்ல வியூஸ் போகும், ஓகேங்களா? இதுதான் யூடியூப் அல்காரிதத்தோடைய ஒரு ஒர்க்கே, ஓகேங்களா? ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், அடுத்தடுத்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஃப்யூச்சரில் ஒரு நல்ல யூடியூபராக ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.